நடிகை ஷக்கீலா மற்றும் அவரது வழக்கறிஞர் மீது ஷக்கீலாவின் வளர்ப்பு மகள் மற்றும் அவரது குடும்பத்தினர் தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியான நிலையில் நடந்தது என்ன என்பதை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. மலையாள திரையுலகில் 90ஸ்களில் கொடிகட்டி பறந்தவர் ஷக்கீலா. கவர்ச்சி நடிகையாக வலம் வந்த ஷக்கீலாவுக்கு ரசிகர்கள் பட்டாளம் ஏராளம். பிரபல தனியார் தொலைக்காட்சி நடத்திய நிகழ்ச்சி மூலம் தனது மீதான கவர்ச்சி நடிகை என்ற பிம்பத்தை உடைத்தார். வாழ்க்கையில் அனுபவித்த வேதனைகள், ஏமாற்றங்கள் என சமூக வலைதளங்கள் மூலம் வெளியான பேட்டிகள் நடிகை ஷக்கீலா மீதான அன்பை கமெண்ட்ஸ்களாக கொட்டின. தனது அண்ணன் மகளான ஷீதல் என்பவரை 6 மாத குழந்தையிலிருந்து வளர்த்து வருகிறார் நடிகை ஷக்கீலா. சொந்த மகள் போலவே வளர்த்து வந்த நிலையில் தனது தாய் ஷக்கீலாதான் என பல நிகழ்ச்சிகளில் தனது உணர்வையும் காட்டியுள்ளார் ஷீதல். ஆனால் தற்போது அந்த அன்புமிக்க மகளே தாயை தாக்கியதாக வெளியாகி இருக்கும் தகவல் ரசிகர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. ஷக்கீலாவுக்கும் வளர்ப்பு மகளான ஷீதலுக்கும் திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டு கோபத்தில் ஷீதல் ஷக்கீலாவை தாக்கிவிட்டு தனது சொந்த தாய் வீட்டிற்கே சென்ற சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இந்த தாக்குதலில் ஷக்கீலா காயமடைந்ததாக கூறப்படும் நிலையில் ஷக்கீலாவின் வழக்கறிஞரான சௌந்தர்யா என்பவர் இந்த விவகாரத்தில் தலையிட்டதாகவும் கூறப்படுகிறது. ஷீதல், அவரது சகோதரி ஜமீலா மற்றும் தாய் சசி ஆகியோரை ஷக்கீலாவின் வீட்டிற்கு வரவழைத்துள்ளார் வழக்கறிஞர் சௌந்தர்யா. ஆனால் வீட்டிற்கு வந்தபோது இருதரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் இதில் ஷக்கீலாவின் வழக்கறிஞர் சௌந்தர்யாவை ஷீதலின் தாய் சசி கடித்துவிட்டு கொலை மிரட்டல் விடுத்து தப்பிச் சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த விவகாரம் வெளியில் கசிந்த நிலையில் ஷீதலின் தாய் சசியிடம் செல்போன் வாயிலாக தொடர்பு கொண்டு விவரத்தை கேட்டபோது வெளியான விவரங்களுக்கு மாறாக இதுதான் நடந்தது என அடித்து கூறுகிறார் அவர். அவங்க வீட்டுக்கு போய் அவங்க தான் சார் எங்களை வர சொல்லி ஆளுங்களை அனுப்பிச்சாங்களே. நாங்க அந்த ரெக்கார்டும் வச்சிருக்கோம். எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க பாத்தீங்களா, அது வீடியோவும் எங்க கிட்ட கீழே கேமரால வச்சிருக்காங்க. அப்ப கூட நாங்க பயந்துட்டு போகாமலாம் இல்ல. எங்க நாத்தனார் வீடு, ஷக்கீலாக்கா வந்து என்னோட நாத்தனாரு. அதனால அவங்கள பாக்குறதுக்காக நாங்க போயிருந்தோம் போது அந்த வக்கீல்ன்றவங்க வந்து எங்களுக்கு வக்கீல்லாம் தெரியாது, ஷக்கீலாக்காவோட ஃப்ரெண்ட் அவங்க. நாங்க அக்கா கிட்ட பேசிட்டு இருந்தோம். நாங்க எங்க குடும்ப விஷயம் நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது சின்ன பொண்ணு அவங்கதான் அசிங்கமான வார்த்தையில திட்டினாங்க. நீங்க யாரு எங்களை திட்டுறதுக்குன்னு இவ கேட்டதுக்கு நான் உன்னை நாளை காலைல ஜெயில போடுவேன்னு அவங்க தான் சொன்னாங்க. நீங்க நாளை காலைல என்ன ஜெயில போடாதீங்க, என்ன இப்பயே போடுங்கன்னு சின்ன பொண்ணு கேட்டான். சின்ன பொண்ணு கேட்கவோ அவங்க கையில இருக்கிறத தூக்கி அவ மண்டையில போட்டாங்க. இவளும் தூக்கி மண்டையில போடவோ இவ முடிய பிடிச்சி இழுத்தாங்க. இவ முடிய பிடிச்சி இழுக்கவோ பெரிய பொண்ணுக்கு குழந்தை பிறந்து 1 மாசம் தான் ஆகுது. அவ மண்டை பின்னாடி வீங்கி இருக்கு. அவ முடியையும் சுத்தி புடிச்சுக்கிட்டாங்க. முன்னாடி முடியே இல்ல பாப்பாக்கு, பெரிய பொண்ணுக்கு. அவங்க 2 பேர் முடிய பிடிக்கவோ நான் என் பிள்ளைங்களை காப்பாத்துறதுக்கு நான் கடிச்சது எந்த வகையில தப்பு சொல்லுங்க? அவங்க 10 பேரு என் பிள்ளைங்க 2 பேரையும் புடிச்சுக்கிட்டாங்க. நான் ஒரு ஆள் தான் அங்க நிக்கிறேன். எங்க கூட யாரும் கதவை லாக் பண்றது வரலாம் அந்த கேமரால இருக்கும். அம்மா குடும்பத்தினரை தரக்குறைவாக பேசியதால் நடிகை ஷக்கீலாவுடன் வாக்குவாதம் செய்ததாகவும் அவர் மீது கைவிரல் நகம் மட்டுமே பட்டதாகவும் கூறுகிறார் ஷீதல். அம்மாவையும் அக்காவையும் எங்கள் வீட்டு சைடு, எங்கள் அம்மா வீட்டு சைடு ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க. எனக்கு கோவம் வருது. இது வரைக்கும் நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு சின்ன வயசு. இப்போ எனக்கு கேட்கும் போது அது கோவம் வருதுன்றதுனால நான் திரும்பி பதில் கொடுத்தேன். நான் திரும்பி பேசினேன். உங்கள் வீட்டில் எல்லாரும் ஒழுக்கமா, நீங்கள் ஒழுக்கமா அப்படின்னு நான் திரும்பி கேட்டேன் அவங்கள. அதை நான் இல்லைன்னே சொல்லலை. வீட்டு வந்து குடிச்சிட்டு ஃபுல் போதை, நானும் அவங்க மட்டும்தான் இருந்தோம் வீட்டில். அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்க. திரும்பி கூப்பிட்டா அந்த ஆண்டி வந்து சமாதானம் பேசலான்னு சொன்னாங்க. அப்பயும் திரும்பி அம்மாவையும் அக்காவையும் தேவையில்லாமல் தப்பாக பேசினாங்க. நானும் திரும்பி உங்கள் தம்பி ஒழுக்கமா, நீங்கள் ஒழுக்கமா அப்படின்னு நானும் திரும்பி பேசவே அவங்க என்ன சொன்னாங்க, என்னை அடித்தாங்க. ஃபஸ்ட்டு என்னை கை ஓங்கினாங்க. நானும் திரும்பி கை ஓங்கிட்டேன். திரும்பி அவங்க என்னை வந்து ரூமுக்குள்ளே போயிட்டோம். கரெக்டாக திரும்பி என்னை அவங்க அடிக்கும் போது நானும் அவங்கள அடிச்சிட்டேன். 2 பேரும் அடிச்சுக்கிட்டோம். நான் கையை நகத்தை மட்டும்தான் பிடிச்சி கீறினேன். என்னோட நகம் பெருசாக இருக்கனால நகத்தை வச்சு நான் கீறிட்டேன். அட்வொகேட் அவங்க வந்து சொல்கிறாங்க, நின்றுட்டு தான் இருந்தோம் நானும் எங்கள் அம்மாவும் எங்கள் அத்தையும் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இந்த கதையெல்லாம் நீங்கள் பேசாதீங்க, நீ முதல்ல காலில் விழு, மன்னிப்பு கேட்டு. நான் எதுவுமே பண்ணலாம் ஆண்டி, நான் என்ன பண்ண மன்னிப்பு கேட்கணும்? ஏய் நீ என்கிட்ட மரியாதை எல்லாம் பேச, நான் எதுவுமே பேசலாம் ஆண்டின்னு தான் சொன்னேன். அவங்க வந்து ஆண்டி நீங்கள் வந்து ஏய்லாம் என்ன சொல்லாதீங்க ஆண்டி அப்படின்னு நான் சொல்லிட்டேன்.
அவங்க உடனே என்ன பண்ணாங்க, உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்து உன்னை ரிமாண்ட் பண்ணிடுவேன். நாங்கள் மாறி மாறி சண்டை போகவே எங்கள் அத்தை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க எதுவுமே பேசல, அவங்க நல்லா சண்டை மூட்டிவிட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. குடும்ப சண்டையில் பெண் வழக்கறிஞர் சௌந்தர்யா குறுக்கிடவே விவகாரம் பெரிதானதாக ஷீதலின் சகோதரி ஜமீலா தெரிவிக்கிறார். எப்பவுமே ரெகுலராகவே எங்கள் அத்தை ட்ரிங்க் பண்ணுவாங்க, சண்டை வரும். அப்புறம் மறுநாள் வந்து இது சால்வ் ஆகிடும் எங்களுக்குள்ள. எப்பவுமே அத்தை நைட்டில் ட்ரிங்க் பண்ணுவாங்க. இதுதான் எப்பவுமே ரெகுலராக நடக்கும். இது வந்து தேவையில்லாமல் அந்த சௌந்தர்யா வந்து இன்வால்வ் ஆனாங்க. எங்கள் ஃபேமிலி பிரச்சனையில் சௌந்தர்யா இன்வால்வ் ஆனாங்க. அவங்களோட முடியை பாருங்க முன்னாடி. அவங்க ஃபஸ்ட்டு அவங்க தான், எனக்கு 1 month பேபி இருக்குது, என்ன தான் அவங்க ஃபஸ்ட்டு அடித்தாங்களே. அடித்து அவங்க தான் ஃபஸ்ட்டு இது பண்ணாங்க. அதனால தான் எங்கள் அம்மா அவங்கள எங்கள் 2 பேர் முடியும் கையில் பிடிச்சிக்கிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் எங்கள் அம்மா அவங்க வந்து நிறைய பேர் இருந்தாங்க வீட்டில். எங்கள் அத்தையோட ஃப்ரெண்ட்ஸு 2-3 பசங்க எல்லாருமே இருந்ததுனால எங்களால் அங்கே வந்து தப்பிக்க முடியாதனால எங்கள் அம்மா அவங்களுக்கு அடிச்சிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் தப்பிக்க முடியாமல். இப்போ என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா, நாங்கள் அவங்களுக்கு கொலை மிரட்டல் தரோம், அதெல்லாம் நாங்கள் எதுவுமே பண்ணல. அவங்க 6 மாதம்லாம் வளர்க்கல. நான் அப்பா அம்மா எல்லாம் ஃபேமிலியோடு தான் அத்தை வீட்டில் இருந்தோம். எல்லாருமே ஃபேமிலியோடு இருந்தோம். ஒரு 2 வயசு வரைக்கும் இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள் தனியாக வந்துட்டோம். வந்து எங்கள் அம்மா கூட தான் வளர்ந்தோம். இப்போ 2-3 இயர்ஸாக தான் இவள் வந்து எங்கள் அத்தை வீட்டில் இருக்கா. நான் கல்யாணம் ஆகி முடிச்சுட்டு போனோடனே இவள் அத்தை வீட்டுக்கு போயிட்டா. எங்கள் அம்மா தனியாக இருக்காங்க. மற்றபடி 6 மாதத்துலேருந்து எல்லாம் வளர்க்க. வீட்டிற்குள் நடந்ததோ குடும்ப சண்டை. இதில் 3வது நபர் குறுக்கிட்டு விவகாரத்தை பெரிதாக்கி விட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர் ஷீதலின் சகோதரி மற்றும் தாய். ஆனால் ஷக்கீலா தரப்பில் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள நிலையில் உண்மையில் நடந்தது என்ன என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் போலீசார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.